யாரோ ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு அரைகுறை ட்ரெஸ் போட்டுட்டு கார்ல ஏறாங்க. இந்த வீடியோ எடுத்து போட்டு இது யார் என்று தெரியலதா? எதுல? EPS 24/7 ஒரு அபிஷியல் பேஜ். ஒரு கடந்த 2-3 நாளாக ஒரு வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு பெண் வந்து கார்லேருந்து இறங்கி போகிறாங்க. அது வந்து அமைச்சரான்னு சொல்லி ஒரு வீடியோ போயிட்டுருக்கு. அதுக்கு வந்து அமைச்சரே விளக்கம் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த காரில் அரைகுறை ஆடையுடன் இறங்கும் பெண் நான் அல்ல அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த பெண் வந்து ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அதை வந்து இவங்க அரைகுறை ஆடை அப்படிங்கிறாங்க முதல்ல. அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஆடை போட்டிருந்தாலும் இப்போ அதுக்கு என்ன, நான் ஆடை வந்து பெண்களோட சுதந்திரம் அப்படிங்கிறாங்க. அப்போ முதல்ல வந்து அரைகுறை ஆடைனாங்க, இப்போ அப்படி இருந்தால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டு ஒன்று இது. எல்லாருக்கும் மன்மத வணக்கம். ட்ரோலில் வந்ததே சொல்லிடலாமா? நம்ம சொல்லிடலாமா? எல்லாருக்கும் மன்மத வணக்கம். அடுத்து கவுண்டம்பாளையம் எம்எல்ஏ கனிமொழி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சட்டமன்றத்தில் வந்து ஒரு பேச்சு பேசும்போது மனமார்ந்த நன்றிகள் அப்படிங்கிற போல தவறுதலாக மன்மத நன்றிகள் அப்படின்னாங்க. இது வந்து பயங்கரமாக ட்ரோல் ஆகி எல்லாம் வீடியோ போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த 100 நாள் சாதனைகள்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் போட்டு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து அதவே சொல்லிடுவா அப்படின்னு கேட்டு மன்மத நன்றிகள்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அவங்கள பின்னாடி இருக்கிறவங்களும் சிரிக்கிறாங்க. இப்போ கீழே வந்து குழந்தைகள், மாணவர்கள், பெண்கள், மாணவிகள் எல்லா பேருமே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது வந்து எப்படி தவறுன்னு தெரியுமா, இல்லை நீங்கள் பண்ணுறது நல்லதுன்னு தெரியுமா? நீங்கள் பண்ணுற தவறுகளை பூரா நார்மலைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அடுத்து இன்னொன்றும் பண்ணுவீங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு. அதனால் இந்த மாதிரி சம்பவங்கள் இனி வந்து நார்மலைஸ் பண்ணாதீங்க. தவறுனா தவறு. மன்மத நன்றிகள்னு நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க? ஒரு பெண் வந்து இப்போ பப்ளிக்கில் வந்து மன்மத நன்றிகள்னு சொல்லலாமா? அது சரியா? நாளைக்கு விளக்கம் கொடுங்க.